2 குறிப்பேடு அதிகாரம் 17. யோசபாத் அரசனாதல். ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்தி கொண்டார். யூதாவின் அனைத்து அரண்சூழ் நகர்களில் போர் படைகளையும் பிற பகுதிகளிலும் தம் தந்தை ஆசா கைப்பற்றியிருந்த எப்ராயிம் நகர்களிலும் காவற்படைகளையும் நிறுத்தி வைத்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். அவர் செல்வமும் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பெண்கையில், ஒபதியா, செக்கரியா, நெத்தனியேல், மீகாயா ஆகியோரையும், லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, அசாவேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபு அதோனியா ஆகியோரையும், குருக்கள் எலிசாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யோசபாத்தின் சிறப்பு. யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமுமாக வெள்ளிப்பணமும் கொடுத்தனர். அரேபியரும் அவருக்கு 7700 ஆட்டுக்கிடாய்களையும் 7700 வெள்ளாட்டு கிடாய்களையும் அளித்தனர். யோசபாத்து மென்மேலும் வலிமையடைந்து வந்தார். யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார். யூதாவின் நகர்களில் சேமிப்பு மிகுதியாயிருந்தது. வலிமை மிகு போர் வீரர் எருசலேமில் இருந்தனர். தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை. யூதாவில் இருந்த 1000 தலைவர்கள். வலிமை மிகு போர் வீரர் 3,00,000 பேருக்கு தலைவர் அத்னா. அவனை அடுத்து வலிமை மிகு போர் வீரர் 2,80,000 பேருக்கு தலைவன் யோகனான். அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமசியா. இவனுக்கு கீழ் வலிமை மிகு போர் வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். பென்யமீனில் இருந்து வலிமை மிகு போர் வீரர் எலியாதா. இவனுக்கு கீழ் வில்லும் பரிசையும் தாங்கிய வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். அவனை அடுத்து யோசபாத்து. இவனுக்கு கீழ் போர்க்கோளம் பூண்ட 1,80,000 பேர் இருந்தனர். இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணி புரிந்து வந்தனர். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் இருந்தனர்.